தம்பிக்கு எந்த ஊரு? ரஜினிகாந்த், மாதவி, வினு சக்கரவர்த்தி இவங்கலாம் நடிச்சு 1984 ரிலீஸ் ஆன ஒரு லவ் பிளஸ் ஆக்ஷன் ரொமான்டிக் டிராமா தான் இந்த தம்பிக்கு எந்த ஊரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னையோட 42 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய பணக்காரோட பையன். ரஜினிகாந்த் வந்து பணத்து மேல எந்த ஒரு மரியாதை எதுவுமே கிடையாது. ரொம்ப ஊதாரித்தனமா பணத்தை செலவழிக்கிறது, ஒரு பொறுப்பே இல்லாம இருக்கிறாரு. இதை பாக்குறவங்க அப்பா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பையன் இப்படியே இருந்தா கெட்டு போயிருவான், சரி வராது அப்படிங்கறனால மகன் கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்றாரு. உன்னால என்ன அடையாளப்படுத்தாம, என் பணத்தை யூஸ் பண்ணாம என்ன அடையாளப்படுத்தாம 1 வருஷம் நான் சொல்ற இடத்துல உன்னால வாழ முடியுமா அப்படிங்கிறாரு. ரஜினிகாந்த் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஆள முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ என் ஃப்ரெண்டோட ஊருக்கு போ, என் ஃப்ரெண்டு வீட்டுல வேலைக்காரனா வேலை பாரு, அவன் என்னென்ன சொல்றான்னு எல்லாத்தையும் கேளு. இல்ல அவன் வந்து இல்லப்பா அந்த பையனுக்கு வேலை பார்க்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது எனக்கு வந்து தகவல் அனுப்பிட்டான் அப்படின்னா எந்த சொத்தும் உனக்கு கிடையாது, எல்லா சொத்தையும் நான் வந்து ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படிங்கிறாரு. ரஜினிகாந்த் வந்து என்னால வாழ முடியும் யார் இல்லாமலும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணி அந்த ஊருக்கு போறாரு. ஊருக்கு போய் தன்னை தான் யாரு என்னன்னே சொல்லாம அந்த ஊர்ல அந்த வீட்டுல வந்து அவர் சொல்ற அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு வேலைக்காரை மாதிரியே தங்குறாரு. தங்கி அந்த வேலையை பாக்குறாரு. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணான மாதவிய பாக்குறாரு. பார்த்து அவங்க 2 பேருக்குள்ள பேசி பழகி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த காதலை மாதவியோட அப்பா வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, ஊரு பேர் தெரியாத ஒரு அனாதை பையன் ஒரு வேலைக்காரனுக்கு எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும், என் பொண்ணு நான் எவ்வளவு கௌரவமான ஆளு, எவ்வளவு பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல ரஜினிகாந்த் வந்து எவ்வளவு பெரிய பணக்காரன், அவரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிக்க முடியல. இதை சொன்னா அப்பாட்ட தோத்த மாதிரி ஆயிரும். இதை வந்து யார்ட்டையுமே சொல்லாம இதே நேரத்துல மாதவியையும் தன்னால மேரேஜ் பண்ணிக்க முடியல எல்லாரோட சம்மதத்தோட. இப்படி ஒரு கிரிட்டிக்கலான டைம்ல ரஜினிகாந்த் வந்து என்ன பண்றாரு, ரஜினிகாந்தும் மாதவியும் சேர்ந்தாங்களா சேரலையா, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பக்கா கமர்ஷியல் ஒரு மசாலா படம் தான் இந்த தம்பிக்கு எந்த ஊரு. படத்தோட ஸ்டோரி நம்ம சொன்னதுதான். படத்தோட ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒரு 84 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படத்துல வந்து நிறைய விஷயங்கள் படத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு லவ் ஃபிலிம், ஒரு லவ் ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னா ஜிவிஎம் படங்கள் மாதிரி ரஜினிகாந்த் எப்படி மாதவியை துரத்தி லவ் பண்றாரு, அப்புறம் மாதவிக்கு எப்படி ரஜினிகாந்த் மேல காதல் வருது, 2 பேரும் ரொமான்ஸ் என்ன மாதிரி ரொமான்ஸ் பண்றாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ஒரு விடிவி படம் மாதிரியான ஜோன் எதிர்பார்க்க கூடாது. அந்த காலகட்டத்தில் அந்த படங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமான படங்களா இருக்கும். ஒரு ஜனரஞ்சகமா ஒரு எல்லாருக்குமான படங்களா இருக்கும். இப்போ ஃபேமிலியோட படத்துக்கு போய் பாக்குறோம் அப்படின்னா அந்த படத்துல குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி 2 3 காமெடி வச்சிருப்பாங்க, குழந்தைங்க சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு அடல்ட் ஏஜ் அந்த மாதிரி இருக்கும். அதே ஒரு ஃபேமிலி அந்த மாதிரியான விஷயங்கள் படத்துல சொல்லி ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து படத்துல ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்குள்ள அது எல்லாமே இந்த படத்துல இருக்கும். இந்த படத்துல வந்து இந்த மாதிரி படங்களை நீங்க என்ன கேட்கக்கூடாது அப்படின்னா, இவ்வளவு இவ்வளவு ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ரேசி ஸ்கிரீன் பிளேல படம் மூவ் ஆகிட்டு இருக்கு, இந்த டைம்ல எதுக்கு ஒரு காமெடி ட்ராக் அப்படிலாம் கேட்கவே கூடாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க ஆடியன்ஸ் கவர் பண்ணி இப்படிதான் கவர் பண்ணாங்க. அது மாதிரி படத்துல வந்து காமெடிக்கு தனியா ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு ஆளை காமெடிக்கு போட்டு அவருக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. படத்தோட கதைக்கும் அந்த காமெடி சம்மந்தமே இருக்காது. தனியா ஒரு காமெடி சீனை வச்சு அவரு ஒரு டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. கவுண்டமணி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும், இந்த மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட் படம் கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவுமே கிடையாது, எந்த காமெடி ஆர்டிஸ்டுமே கிடையாது. ரஜினிகாந்த் பண்ற காமெடி, ரஜினிகாந்த் தான் படத்தை காமெடியுமே பண்ணிருக்காரு. ரஜினிகாந்த் பண்ற எல்லா காமெடியும் பயங்கரமா இப்ப நம்ம 2026 அந்த படத்துல வரக்கூடிய காமெடிகள் பாக்குறப்பவே சிரிப்பு வருது. அவ்வளவு ஒரு ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு ரஜினிகாந்த் பண்ற விஷயங்கள்லாம். படத்துல நிறைய காமெடி சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி இப்ப நம்ம பாக்குற ரஜினிகாந்த் இருக்காருல்ல, நம்ம வந்து 2000க்கு அப்புறம் இந்த மாதிரி இப்ப நமக்கு தெரிஞ்ச படங்கள் ஒரு ஃபேமஸான படங்கள் எடுத்துக்கோங்களேன். அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ரஜினிகாந்தோட அந்த லவ்வர் சைடு, அந்த ஒரு அந்த ஒரு சாக்லேட், அந்த ஒரு லவ்வர் பாய், அந்த ஒரு ரொமான்டிக் பாய்ங்கிற அந்த ஒரு ஜோனை நம்ம பார்த்திருக்க மாட்டோம்ல. இந்த மாதிரி படங்கள் அது நல்லா பார்க்கலாம். நம்ம பார்த்து வளர்ந்த ரஜினிகாந்த் படங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் லவ்ங்க சின்ன ஒரு போர்ஷனா இருக்கும். ஹீரோயின் எதுக்குமே படத்துல தெரியாது. கதை வந்து வேற ஏதோ ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணி போகும்ல. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப ரஜினிகாந்த் மாதவியும் அந்த லவ் ஃபிலிம், அவங்க 2 பேரும் லவ் பண்றது, அவங்க 2 பேரும் அவங்க லவ் டெவலப் பண்றது, அந்த அந்த மாண்டேஜ் காட்சிகள் பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்கும். அது இப்ப பாக்குறப்ப ரஜினிகாந்த் இப்பெல்லாம் பண்ணிருக்காப்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் இது பண்ணுது. படத்துல செந்தாமரை ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாரு. செந்தாமரைக்கும் ரஜினிகாந்துக்குமான அந்த ஒரு பாண்டிங்க வேற மாதிரி இருக்கும் படத்துல. இந்த காமெடி எல்லாம் சொன்னோமா கண்டிப்பா இதா இது பண்ணிடும், ரிவீல் ஆயிரும். சரியா இருக்கும். இதான் சொல்றோம்ல, இந்த வீடியோ பண்றதுக்கான காரணம் என்னன்னா இப்ப இருக்க நம்ம ஜென்சி கிட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி படங்கள் இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. இந்த படங்கள்லாம் இருக்கு, பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு தரமான படம் பார்த்தது இருக்கும். அது மாதிரி படத்தோட ஆக்ஷன் சீன்ஸுமே பாத்தீங்கன்னா
அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு ஆக்ஷன் சீன்ஸா இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த குத்துறப்ப டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்பாங்களே அந்த சவுண்ட் ட்ராக் அதான் டிஃபால்ட்டா அந்த ஒரு சவுண்ட் வச்சிருப்பாங்களே ஒரு பஞ்சுனா அப்படின்பாங்களே அது வந்து இதுலயுமே அந்த இது கேட்கும். படத்துல கூட நிறைய ஃபைட் சீன்லாம் நீங்க வந்து எப்படி லாஜிக் எப்படி ரஜினிகாந்த் வந்து இந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி தவ்வாறுலாம் யோசிக்க கூடாது. படம் ஒரு கமர்ஷியல் படம், படத்தை படமா பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்க இருந்து ரஜினிகாந்த் தவறுறதுக்கு ரஜினிகாந்த் ஏதாவது கத்திருக்காரா, அவருக்கு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா, இல்ல அவருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கிளாஸ் போயிருக்காரான்னு கேட்கக்கூடாது. இந்த மாதிரியான படங்கள் அப்படி கேட்டா படம் பார்க்கவே வேண்டாம் நீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். படத்துல இப்ப பாக்குறப்ப நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்கு. அதான் படத்தோட மியூசிக் போற எப்பவும் போல இளையராஜா அவர்கள் வந்து பிச்சு எடுத்திருப்பாரு. இப்போ கேட்கிற அந்த படத்துல வரக்கூடிய மெலோடிஸ் எல்லாம் இப்பயுமே நம்மளோட டவுன் பஸ்ல போடுற பாட்டு, நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா கேட்கிற பாடல்கள் எல்லாம் இருக்கும்ல, அந்த பாடல்களை இந்த படத்துல வரக்கூடிய பாடல்களுமே அவங்க பிளேலிஸ்ட ரூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நமக்கு எப்படி யுவன், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களோட ட்ரெக்ஸை நம்ம ஏத்திக்கிட்டு இருக்கோமோ, இதே மாதிரி அவங்க இளையராஜா படத்துல வரக்கூடிய இந்த மாதிரியான மெலோடிஸை வந்து அவங்க கேட்டு அவங்களோட வைப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் ஜியோ சாரி அமேசான் பிரைம்ல படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல படம் பாருங்க, படம் நிச்சயமா பிடிக்கும். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. பார்த்தவங்க இந்த படத்தை நீங்க லைவ்ல பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைவ்ல பாக்குறப்ப அந்த இந்த படம் ரிலீஸ் டைம்ல தியேட்டர்ல நீங்க எப்படி இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணீங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.